வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனா துணை சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு வழியா அனீஸ் வெக்கமும் தயக்கமுமா சேரன் கிட்ட தன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க சொன்ன விஷயத்த சோழன் கிட்ட சொல்லிட, அட இது செம்மையா இருக்கே அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்படுற சோழன் ரொம்ப தாங்க முடியாத சிரிப்போட, ஓ இதுக்குதான் மிஸ் சந்தா இவ்வளவு வெக்கப்படுறாங்களா அப்படின்னு சோழன் கேட்டுட்டு இருக்க மறுபடியும் வெக்கத்தோட திரும்பிக்கிறாங்க சந்தா. ஆ அப்படின்னு சந்தோஷமா தலையாட்டிக்கிற சோழன் அண்ணங்கிட்ட இப்படியே தான் கேட்டீங்களாங்கிறாரு. ஆமாம் பையா, ஆனா எனக்கு அது தப்பா சரியானு தெரியல. சந்தா இங்கே தான் இருக்கணும்னு நினைக்குது. இந்த சென்னையில பையாவை விட எனக்கு ஒரு நல்ல ஆளை தெரியாது. அதனாலதான் எதுவும் யோசிக்காம பையா கிட்ட கேட்டுட்டேங்கிறாரு அனீஷ். சரி, நீங்க அப்படி கேட்டதுக்கு அண்ணன் என்ன சொல்லுச்சுங்கிறாரு சோழன். ஒன்னும் சொல்லல, சிரிச்சுக்கிட்டே போயிட்டாங்க. ஆனா வேணான்னு சொல்லலையே அப்படின்னு அனீஷ் சொல்ல, ஓ இதுதான் விஷயமா? இதனாலதான் உங்க பையாவுக்கு நேத்துல இருந்து வாயெல்லாம் சிரிப்பா இருக்கா அப்படின்னு யோசிக்கிற சோழன் சாப்பிட்றப்ப அண்ணன் சிரிச்சிட்டு இருந்தது, வந்தவொடனே சிரிச்சுட்டே உட்கார்ந்து இருந்ததுன்னு ஒவ்வொன்றையா நினைச்சு பாக்குறாரு. சந்தா காஃபியை போட்டு இந்தாங்க பிடிங்கன்னு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. தேங்க்ஸ்ன்னு வாங்கிக்கிறாரு சோழன். சிரிப்போட அண்ணிய பார்த்துட்டு அவர் காஃபியை குடிச்சிட்டு இருக்க சந்தா முகம் முழுக்க சிரிப்போட நின்னுட்டு இருக்காங்க. சந்தோஷ சிரிப்போட சந்தாவை அனீஷன்னு மாறி மாறி பார்த்துட்டு, ஓ அப்ப இவங்க தான் நம்ம அண்ணியா அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமா சாவிய சுத்திக்கிட்டு வீட்டுக்கு வர்றாரு. அவரு கதவுல காலை வச்சு எம்பி குதிச்சுட்டு ஒரே துள்ளலா துள்ளி போய் ஒரு சேர்ல உட்கார்றாரு. என்னென்ன இப்படி குதிச்சுக்கிட்டு வர்றேன்னு பல்லவன் கேட்க, டேய் பாண்டியா அப்படின்னு அவருக்கு 4 முத்தத்தை கொடுத்து கட்டி பிடிச்சி கரகரகரன்னு சுத்துறாரு சோழன். டேய் என்னடா போடா அப்படின்னு பாண்டி தள்ளிவிட, டேய் பல்லவா அப்படின்னு அவரு மேல பாஞ்சி அவரு மூஞ்சி ஃபுல்லா எச்சில துப்பிட்டு இருக்காரு சோழன். அண்ணா என்ன விடுன என்ன பல்லவன் தள்ளிவிட, ஏங்க என்னங்க ஆச்சு நிலா வர்றாங்க ஏங்க அப்படிங்கிறவரு நிலாவோட கைய பிடிச்சி சர்ரு சருன்னு சுத்தி விட்டுட்டு இருக்காரு. சோழன் அப்படின்னு நிலா கூப்பிட்டு இருக்க, ஹே ஜாலி 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 ஜாலின்னு அவரு கயிறு இல்லாமைய ஸ்கிப்பிங் ஆடிட்டு இருக்க, டேய் என்னடா நடு வீட்டுல நாட்டியம் ஆடிட்டு இருக்கங்கிறாரு நடேசன். அவரோட கண்ணத்தை பிடிச்சி செல்லமா ஆட்டிக்கிட்டு இருக்க, ஏய் சச்ச என்ன பகல்லையே குடிச்சிருக்கியான்னு கேக்குறாரு நடேசன். யோ நான் குடிக்கலாம் இல்லையா, நான் ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அதான் அப்படின்னு சொல்லிட்டு நடேசனை கிச்சு கிச்சு மூட்டுறாரு. அவரு டே 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 2 சுத்து சுத்திட்டு, டேய் கையெடு சச்ச கருமம் சும்மா இருக்க மாட்ட ஆளை பாரு சந்தோஷமா இருக்கல்ல அப்படின்னு அவரு கேட்க, சோழன் ஆமான்னு தலையாட்ட அது வரைக்கும் சந்தோஷம்னு திரும்பி போறாரு நடேசன். இருங்க 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 எங்க போறீங்க இப்போ அப்படின்னு போறவரை இழுத்து பிடிச்சிட்டு, நான் சொல்றத கேட்டுட்டு போங்க அப்படின்னு சோழன் சொல்லி தொலைங்கிறாரு அவரு. நிச்சயம் நின்னு போனதுல அண்ணன் ரொம்ப வருத்தமா இருக்குன்னு தானே எல்லாரும் நினைச்சோம் அப்படின்னு சோழன் முதல்ல ஆமான்னு தலையாட்டுறாங்க நிலா. அதுதான் இல்ல, நம்ம அண்ணன் வாழ்க்கையில ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு. அதனாலதான் அண்ணன் எல்லார்கிட்டையும் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்திருக்குது. நாம தான் தேவையில்லாம அதை நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருந்திருக்கிறோம் அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க, என்னடா இது என்ன சொல்றாரு இவரு, சாதாரணமா சங்கடமா தானே இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி நிலா பல்லவன் 2 பேரும் ஒருத்தர பாத்துக்கிறாங்க. பாண்டி எதுவும் புரியாம சோழனையே பார்த்துட்டு இருக்காரு. நான் இப்ப எங்க இருந்து வர்றேன் தெரியுமா அப்படின்னு சோழன் சொல்ல, டேய் என்ன விஷயம்னு சொல்லிடாங்கிறாரு பாண்டி. ஐயோ சொல்றேன் எப்படி சொல்றது அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க, பில்டப் பண்ணாம நேரா விஷயத்துக்கு வாங்க அப்படின்னு நிலா சொல்ல சோழன் குழஞ்சு நெளிஞ்சிட்டு இருக்காரு. அண்ணே சஸ்பென்ஸ் வைக்காம சீக்கிரம் விஷயத்த சொல்லிட்டு எவ்வளவு வேணாலும் சிரினே அப்புறம் அப்படின்னு பல்லவனு சொல்ல சிரின்னு சிரிச்சிட்டு பின்மண்டையை தட்டிக்கிறாரு சோழன். அண்ணே நேத்து இங்க இருந்து போச்சுல்ல, அதை நான் எப்படி சொல்றது அப்படின்னு அவரு நிமிந்து குனிஞ்சுக்கிட்டு இருக்க, ஏமா இந்த லூசு பையன் எதுவும் சொல்ல மாட்டாமா, இப்படியே தான் இருப்பான் போடான்னு நடேசன் வெளியே போக திரும்புறாரு. யோ இரியா எங்கேயா போற அப்படின்னு தடுத்து நிறுத்த, நீ தான் சொல்ல மாட்டேங்கிறீங்கிறாரு அவரு. என்ன அவசரம், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற சோழன் திரும்பி, நேத்து அனீஸ் அண்ணனை கூட்டிட்டு போச்சுல்ல அப்படின்னு சோழன் சொல்ல கடுப்பாகிற பல்லவன் ஆமாங்கிறாரு. நிச்சயம் நின்னு போச்சுன்னு அண்ணன் வருத்தமா இருந்தது, அதுக்காக அனீஸ் பாய் அண்ணனை டீ கடைக்கு கூட்டிட்டு போச்சு அப்படின்னு பல்லவன் சொல்ல, அதுதான் இல்ல அவங்க டீ எல்லாம் குடிக்க போகலன்னு சோழன் சொல்லிட்டு இருக்கும் போதே தண்ணி அடிக்க போயிட்டாங்களான்னு அவசரமா கேக்குறாரு பல்லவன். டேய் அப்படின்னு சோழன் மிரட்டிட்டு இருக்க, டேய் வாய மூடேண்டாங்கிறாரு பாண்டி. டேய் அதெல்லாம் இல்லடா, அவங்க அனீஷ் வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்க அனீஷ் அண்ணன்கிட்ட ஒரு மேட்டர் சொல்லி இருக்கு, அதனாலதான் அண்ணன் நேத்து பயங்கர சந்தோஷமா இருந்திருக்கு. எது தெரியாம நாம தான் அண்ணன் நமக்காக சந்தோஷமா இருக்குன்னு தப்பா நினைச்சிட்டு இருக்கிறோம். அப்படிலாம் இல்ல,
அண்ணன் நிஜமாவே சந்தோஷமா இருந்திருக்கு அப்படின்னு சோழன் சொல்லிட்டு போக, ஐயோ இவன் சொல்லி தொலையவே மாட்டான், இவன் அக்கப்போ தாங்க முடியலன்னு பாண்டி சலிச்சிட்டு வேற பக்கம் பாக்குறாரு. என்னன்னுங்கிற மாதிரி பல்லவன் பார்த்துட்டு இருக்கு. டேய் நீ இப்ப கூட விஷயத்த சொல்லலடா, முதல்ல சொல்லு அப்புறமா சிரிங்கிறாரு பாண்டி. ஷூ எனக்கு கையெல்லாம் பரபரங்குதே அப்படின்னு சோழன் சிரிச்சிட்டு இருக்க. அண்ணே என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு அப்புறமாவது சிரினே அப்படின்னு கடுப்படிக்கிறாரு பல்லவன். இப்ப சோழன் கெக்க விக்கன்னு ஓவரா சிரிக்க, ஐயா வீணா போனவன் சொல்லவே மாட்டான் அப்படின்னு நடேசன் நடக்க. இருங்க 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 இருங்க, வெளியே போய் என்ன பண்ண போறீங்க? ஓரமா உட்காந்து பாட்டு கேட்க போறீங்க, நான் சொல்றதை கேட்டுட்டு போங்கன்றாரு சோழன். எங்க சொல்ல மாட்டேங்கிறியே அப்படின்னு அவரு சொல்ல, சொல்றேன் இப்ப சொல்றேங்கிறாரு சேரன். ஷோ கொஞ்சம் என்னன்னு சொல்றீங்களா அப்படின்னு நிலா கேட்க, சோழா இதுதான் கரெக்ட் சான்ஸ், நீ இந்த சிச்சுவேஷனை உனக்கு சாதகமா பயன்படுத்திக்கோடா அப்படின்னு சோழன் மனசுக்குள்ள சொல்லிட்டு இருக்க. சொல்லுங்கன்னு மிரட்டலா சொல்றாங்க நிலா. நான் சொல்றேன், நீங்க நீ ஒரு வாரத்துக்கு திட்ட மாட்டேன்னு சொல்லுங்க, நான் சொல்றேங்கிறாரு சோழன். நீங்க முதல்ல என்னன்னு சொல்லுங்கன்னு நிலா சொல்ல, ஒரு வாரத்துக்கு என்கிட்ட சண்டை போடாம திட்டாம இருப்பேன்னு சொல்லுங்க, நான் சொல்றேங்கிறாரு சோழன். நீங்க என்னன்னு சொல்ல போறீங்களா இல்லையா அப்படின்னு நிலா கோவப்பட, ஓகே 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 நோ டென்ஷன் அப்படிங்கிற சோழன் அப்பாவோட தோல்ல கையை போட்டு அவர் மூஞ்ச கொண்டு போய் வச்சு, ஆமா எது வரைக்கும் சொன்னேன்னு கேட்கிறாரு. எதுவுமே சொல்லலன்னு நடேசன் சொல்ல, நாட்டி ஃபெல்லோ அப்படின்னு அவர் கண்ணத்தை பிடிச்சிட்டு இருக்க. தட்டி விட்டுட்டு அதான் சொல்லிட்டேன் இல்லைங்கிறாரு அவரு. ஏய் பாண்டி எது வரைக்கும் சொல்லியிருக்கேன்னு தம்பிக்கிட்ட கேட்கிறாரு சோழன். சொல்லவே இல்லடாங்கிறாரு அவரு. டேய் என்னடா நீ, டேய் பல்லவான்னு கூப்பிட. அண்ணன் டீ குடிக்க போனது அங்க போகல, அனீஸ் வீட்டுக்கு போச்சு, அதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறாரு பல்லவன். படிச்சவன் புடிச்சான் பாரு பாயிண்ட அப்படிங்கிற சோழன் பாண்டியன்ட்ட திரும்பி தத்திங்கிறாரு. அங்க வச்சு அனீஸ் அண்ணன்கிட்ட ஒரு ப்ரப்போசல் வச்சிருக்கு அப்படின்னு சோழன் சொல்ல, அதிர்ச்சி ஆகிற பல்லவன், அனீஸ் அண்ணனுக்கு ப்ரப்போஸ் பண்ணுச்சா அப்படின்னு கேட்க, டேய் 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 நீ எல்லாம் காலேஜ் போறேன்னு வெளியே போய் சொல்லிக்காத, அனீஸ் அண்ணன்கிட்ட ஒரு விஷயத்தை பத்தி கேட்டிருக்கு, அதை கேட்டு அண்ணன் ஒரே குஷியா சுத்திட்டு இருக்கு அப்படின்னு சோழன் சொல்ல, ஷோ அப்படின்னு திரும்பிக்கிறாங்க நிலா. நிஜமா உன்னோட என்னால முடியலடான்னு பாக்குறாரு பாண்டி. மறுபடியும் ஆரம்பிச்ச இடத்துலயே நிக்கிறானா அப்படின்னு சலிப்பா பாக்குறாரு நடேசன். அண்ணே என்ன ப்ரொபோசல்னு சொல்லுனே அப்படின்னு பல்லவன் கேட்க, ஐயோ அதை எப்படி நான் என் வாயால சொல்றது அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க. கடுப்பாகிற பாண்டி பலார்னு ஒரு அறை விட போறாரு. கண்டிப்பா சோழனுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு வாய் கோணிட்டு தான் போக போகுது அப்படின்னு நாம எதிர்பார்த்துட்டு இருக்க. அதையே தான் சொல்றாரு பாண்டியும். டேய் அடிச்சு மண்டகிண்டையெல்லாம் உடைச்சிட போறேன், என்னன்னு சொல்லுடான்னு சொல்ல, சரி 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 அனீஸ் அண்ணங்கிட்ட போய், நீங்க ஊரெல்லாம் பொண்ணு தேடுறீங்களே, உன் கூடவே இருக்கேனே என் தங்கச்சிய உன் கண்ணுக்கு தெரியலையான்னு அண்ணங்கிட்ட அனீஷ் பாய் கேட்டிருக்குடா அப்படின்னு சோழன் புன்னகையோட சொல்ல, அப்படியா அப்படின்ற மாதிரி எல்லாரும் யோசனையோட பாக்குறாங்க. அனீஷ் இப்படி கேட்க, அதை கேட்டு சந்தா வெக்கப்பட, அதை பார்த்து அண்ணன் சந்தோஷப்படன்னு இப்படியே போயிருந்திருக்கு. அண்ணனோட நேத்தைய சிரிப்புக்கும் சந்தோஷத்துக்கும் காரணம் இதுதான் சோழன் சொல்ல, டேய் வீணா போன நீங்களும் வீணா போன உங்க கதையும் இதுக்குதான் என்னைய போக விடாம கைய பிடிச்சி இழுத்து வச்சியா, போடா அப்படின்னு சோழனுக்கு செம்ம பல்பு கொடுத்துட்டு போறாரு நடேசன். ஆளப்பாரு போறாரு பாரு அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க. அண்ணே நிஜமாவாண்ணா சொல்லிட்டு இருக்க அப்படின்னு நம்ப முடியாம பல்லவன் வந்து கேக்குறாரு. டேய் ஆமாண்டா, நேத்து அனீஸ் அண்ணங்கிட்ட சந்தாவை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டிருக்கு. சந்தா வேற அதை கேட்டு வெக்கப்பட்டிருக்கு. அப்போ அண்ணனோட மனநிலையை நீ யோசிச்சு பாரு, மனசுல இருந்த வருத்தம்லாம் போய் அண்ணன் ஒரு மாதிரி ஜாலி ஆயிடுச்சுடா. அதுவும் அண்ணன் வெக்கப்பட்டு ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க. இன்னமும் அதை நம்ப முடியாம நிலாவும் பாண்டியும் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப நான் சந்தாவை திரும்பி பாக்குறேன், அந்த பொண்ணுக்கு அப்படியே வெக்கம் தாங்கல, ஆளுக்கு வெக்கப்பட்டா என்னடா பண்றது அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க. இப்பதான் டிஐபில இருந்து வெளியே வர்ற நிலா சின்ன சிரிப்போட பாக்குறாங்க. டேய் இது எதிர்பார்க்காத ட்விஸ்டா இருக்கேடாங்கிறாரு பாண்டி. இல்ல அப்படின்னு சோழன் கேட்க, ஆமாண்ணே நானும் இந்த ட்விஸ்டை எதிர்பார்க்கவே இல்லைங்கிறாரு பல்லவன். நீங்க யாரும் எதிர்பார்க்கலப்பா, ஆனா நாங்களும் கார்த்திகாவை எதிர்பார்த்தோம் தான். அப்போ கடைக்கு போய் பொருளெல்லாம் வாங்கிக்கிட்டு வேலையை முடிச்சிட்டு சேரன் வீட்டுக்கு வர்றாரு. சைக்கிளை கொண்டு வந்து நிறுத்துறாரு. கையில பையோட அவர் உள்ளர வர பாத்தியா, நம்மளெல்லாம் புலம்ப விட்டுட்டு அவர் எவ்வளவு ஜாலியா வர்றாருன்னு அப்படின்னு சோழன் சொல்ல, என்னடா எல்லாரும் இங்க நின்றுட்டு இருக்கீங்கிறாரு சேரன். அவரு சொல்லிக்கிட்டே கிச்சன் பக்கமா போக,
அண்ணே எங்க போற, இங்க வா அப்படின்னு பல்லவன் கைய பிடிச்சி இழுக்க கையில இருக்க பைய பாண்டி புடுங்குறாரு. இருங்கடா இதை கொண்டு போய் வச்சுட்டு வந்துடுறேன்னு அவர் சொல்ல, அப்புறம் வச்சுக்கலானே வாண்ணே அப்படின்னு பாண்டி அந்த பைய வாங்கி பக்கத்து சேர்ல வச்சிடுறாரு. என்ன என்ன இது புரியல அப்படின்னு சேரன் கேட்டுட்டு இருக்க அவரோட சட்டை அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு, அண்ணே ஆனாலும் சும்மா சொல்லக்கூடாதுன்னு பயங்கரமான ஆள் தான் நீங்கிறாரு பாண்டி. என்னடா அப்படின்னு அவரு புரியாம கேட்க, அரெஸ்ட் ஆயிட்டில்ல நீ, ஜிக்கு ஜிக்கு ஜிக்குன்னு அவரோட வயிற்றுல கிச்சு கிச்சு மூட்டுறாரு பல்லவன். அவரும் சிரிச்சிட்டு சும்மா இருடான்னு தள்ளி விட்டுட்டு என்னடா இதுன்னு கேட்க எல்லாரும் அவரை சுத்தி சிரிப்போட நிக்கிறாங்க. என்னடா இது, என்னன்னு சொல்லாம இப்படி ரவுண்டு கட்டினா என்னடா அர்த்தம் அப்படின்னு சேரன் கேட்க எல்லாருமே ரொம்ப சிரிப்போட பாக்குறாங்க. சரி அதெல்லாம் விடு, நேத்து ராத்திரி எங்க போன அப்படின்னு பாண்டி கேட்க, கேள்டா நல்லா கேளுடா அப்படின்னு சோழன் சிரிப்போட சொல்ல, எங்க போனேங்கிறாரு பாண்டி. சரி நீ எங்க இருந்து வந்த அப்படின்னு பாண்டி கைய கட்டிட்டு கேட்க, எங்க இருந்து வந்த அப்படின்னு அவரு அப்படியே நிக்க, ஒண்ணுமே தெரியாத மாதிரி அப்படியே நடிப்பியே அப்படின்னு பாண்டி சொல்ல, சரி ஓகே இப்ப பாரு அப்படிங்கிற பல்லவன் கைய பிடிச்சிக்கிட்டு, வரும்போது ஏன் சிரிச்சுக்கிட்டே வந்தேங்கிறாரு. இல்லையே சிரிச்சனா என்ன அப்படின்னு சேரன் கேட்க, இருறா அண்ணே பாவம் நேராவை கேட்டுருவோம் அப்படின்னு சோழன் சொல்ல, ஏதோ புரிஞ்சுக்கிற சேரன் திருன்னு முழிக்கிறாரு. அனீஷ் வீட்டுக்கு போனல, அங்க சந்தான்னு ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல, அந்த பொண்ணு என்ன சொன்னாங்க அப்படின்னு சோழன் கேட்க, முகம் கொள்ளாத சிரிப்பு சேரனுக்கு. அவரு சிரிப்பும் சந்தோஷமுமா வெக்கப்பட்டுட்டு தலைய குனிய, அட பாடுறாங்கிற மாதிரி பாக்குறாங்க நிலா. என்னன்னு என்ன நடக்குது அப்படின்னு பாண்டியன் பல்லவனும் கேட்க, சந்தாவோட அண்ணன் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்டாரா, அதுக்கு நீ என்ன பதில் சொன்ன அப்படின்னு சோழன் கேட்க, சேரன் கிட்ட இருந்து சிரிப்பு தான் பதிலா வருது. அவரு நைசா அங்க இருந்து நழுவ பார்க்க, அண்ணே சொல்லவே இல்லை பாத்தீங்களா அப்படின்னு நிலா கேட்க, அதுன்னு தடுமாறுறாரு அவரு. மாநிலம் விட்டு மாநிலம் ஒரு காதல் மலர்ந்துருக்குடா. கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு எப்போ போனாலும் சந்தா அங்கதான்டா இருக்கும். நான் அப்பவே லைட்டா சந்தேகப்பட்டேன் அப்படின்னு சோழன் சொல்ல, டேய் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நேத்து ஏதோ அனீஷ் கேட்டான், நான் ஏதோ சொன்னேன், மத்ததெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஓட பார்க்க, டேய் புட்ரா அப்படின்னு சோழன் குறுக்க கைய நீட்ட பாண்டியன் பல்லவன் ஆளுக்கு ஒரு பக்கம் பிடிச்சிக்கிறாங்க. எங்கன்னே போற அப்படின்னு பல்லவன் கேட்க, எங்க போற அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க, அவங்க என்ன கேட்டாங்க நீ என்ன சொன்ன அதை சொல்லுங்கிறாரு பாண்டி. அதெல்லாம் ஒன்னும் கேட்கலடா, எனக்கு வேலை இருக்குடான்னு அவர் நழுவ போக, அண்ணே மறுபடியும் பல்லவன் பிடிச்சிக்கிறாரு. பாண்டியும் இழுத்து பிடிச்சி, அண்ணே இரு அப்படின்னு நிறுத்த, சொல்லிட்டு போ எதுனாலும் அப்படிங்கிறாரு பல்லவன். சரிடா சொல்றேன், அது வந்து அனீஸ் இல்ல நேத்து வந்து அது அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க, எல்லாரும் இன்ட்ரெஸ்டா கேட்டுட்டு இருக்க. அப்பா தப்பிச்சோம் பொழைச்சோன்னு சேரன் அங்கிருந்து தலை தெறிக்க ஓடிடுறாரு. நீ விடாக்கண்டன்னா நாங்க கொடாக்கண்டன்னு 4 பேர் அவரை துரத்திட்டு ஓடி வர, ஐயோ சாமி ஆளை விடுங்கடா அப்படின்னு சைக்கிள் எடுத்துட்டு சிட்டா பறந்துடுறாரு சேரன். ஆனா போங்கடா அப்படின்னு அவர் கையை ஆட்டிட்டு சைக்கிள் ஓட்டிட்டு இருக்காரு. பையா காணா சாப்பிட வந்துட்டு காணா சாப்பிடாமையே போற, காணா நையா அப்படின்னு சோழன் கிண்டல் பண்ணிட்டு இருக்க, எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்க, ஐயோ பசங்களா இவனுங்க பயங்கர பிசாசுங்கன்னு தப்பிச்சோம் பொழைச்சோன்னு போயிடுறாரு சேரன். நிலாவும் சிரிப்போட பார்த்துக்கிட்டு நிக்கிறாங்க. பாத்தியாடா அண்ணனை பார்க்க அப்பாவி மாதிரி இருந்துட்டு எவ்வளவு பெரிய வேலை பார்த்துருக்குன்னு, இதை நினைச்சுதான் ராத்திரி எல்லாம் சந்தோஷமா இருந்திருக்கு பாரு அப்படின்னு சோழன் சொல்ல, நான் ஊர்லயே கவனிச்சேன்னு அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குன்னு அப்படின்னு பல்லவன் சொல்ல, அது என்னமோடா அண்ணன் சந்தோஷமா இருந்தா சந்தோஷம்தான் அப்படின்னு பாண்டி சொல்ல, அண்ணன் ஓடுனதை பார்த்தல அப்படின்னு பாண்டியன் சந்தோஷப்படுறாரு. எல்லாரும் சிரிச்சுட்டே இருக்க பாண்டி ஒர்க் ஷாப்ல வேலையை ஆரம்பிச்சிடுறாரு. வந்து கூட கண்ணன் ப்ரோ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஒரு பாட்டு ஓடிட்டு இருக்க பாண்டி அதை பாடிக்கிட்டு இருக்க, அண்ணன் பாட்டு நல்லா இருக்குல்லங்கிறாரு கண்ணன் ப்ரோ. ஆமாண்டா அடிக்கடி ஓடிக்கிட்டு இருக்கா, டியூன் மனசுலயே நின்றுச்சுங்கிறாரு அவரு. புது படத்தோட பாட்டுன்னு அப்படின்னு கண்ணன் ப்ரோ சொல்ல, புது படமாடான்ங்கிறாரு பாண்டி. இதுவே நாம பழைய மாதிரி இருந்தா புது படமெல்லாம் போய் பார்த்துருப்போம், உனக்கு லவ் வந்தாலும் வந்துச்சு, அதுக்கப்புறம் நீ என்னைய கண்டுக்கிறதே இல்லைங்கிறாரு கண்ணன் ப்ரோ. டேய் நான் எங்கடா படத்துக்கெல்லாம் போனேன், இங்க உட்காந்து பேசுறதை தாண்டி எங்கேயுமே போறது கிடையாது அப்படின்னு பாண்டி சொல்ல, அண்ணே எங்கேயாவது கூட்டிகிட்டு போலாம் இல்லைங்கிறாரு கண்ணன் ப்ரோ. எங்கடா பேசினாலே சண்டை வருது, இதுல வெளியில கூட்டிட்டு போய் அங்க வேற சண்டை போடணுமா, அதை பத்தி பேச வேணாண்டா, வேற ஏதாவது பேசுவோங்கிறாரு பாண்டி. ஆமா நான் வரலன்னு நீ படம் பார்க்காமையா இருந்த அப்படின்னு பாண்டி கேட்க, அது எப்படி, நான் போய் தனியா படம் பார்த்துட்டு வந்தேன் இல்லைங்கிறாரு கண்ணன் ப்ரோ. அதுதானே பார்த்தேன், சரி கதைய சொல்லுங்கிறாரு பாண்டி. அதையாவது தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு பாண்டி கேட்க, கண்ணன் ப்ரோ கதை சொல்லிட்டு இருக்காரு. அவரு பயங்கர ஸ்டைலா இப்படி அப்படின்னு காட்சிகளை விவரிக்க பாண்டி வேலையை விட்டுட்டு ஆன பார்த்துட்டு கேட்டுட்டு இருக்காரு. அப்போ வானதி அந்த பக்கமா வர்றதை பார்த்துட்டு,
அண்ணே அதை விடுங்க, உங்க ஆள் வந்துட்டு இருக்கு பாருங்க அப்படின்னு கண்ணன் ப்ரோ சொல்ல பாண்டி அங்க பாக்குறாங்க. ரோட்டு வழியா வந்த வானதி உள்ளர வந்து ஹாய் ப்ரோங்கிறாங்க. ஹாய் வானதி, இப்பதான் பேசிட்டு இருந்தோம், அதுக்குள்ள வந்துட்டீங்கிறாரு கண்ணன் ப்ரோ. என்னை பத்தி நல்லதா பேசினானா இல்ல திட்டிக்கிட்டு இருந்தானா அப்படின்னு வானதி கேட்க, அது அப்படின்னு இழுக்கிறாரு கண்ணன் ப்ரோ. அதானே, இவன் என்னைக்கு என்னை பத்தி நல்லதா பேச போறான்? எத்தனை முறை உனக்கு கால் பண்ண, காலை கட் பண்ற, போனை ஆஃப் பண்ணி வைக்கிற, என்ன பிரச்சனை உனக்கு? திரும்ப திரும்ப அடிக்கிறேன்ல, ஏதாவது முக்கியமா இருக்கு விஷயமான எடுக்கலாம்ல, நீ கட் பண்ணி ஆஃப் பண்ற, என்னை பார்த்தா பைத்தியம் மாதிரி தெரியுதா உனக்கு அப்படின்னு வானதி கேட்டுட்டு இருக்க. ஏன்னு கத்திக்கிட்டே எழுந்திருக்கிறாரு பாண்டி. வானதியை கொஞ்சம் பயந்துடுறாங்க. நான் தான் எடுக்கல, கட் பண்றேன்னு தெரியுதுல்ல, அப்புறம் ஏன் தேடி வர்றேங்கிறாரு பாண்டி. ஓஹோ, நீ போன் எடுக்கலன்னா அப்படியே விட்டுறணும்னு சொல்றியா நீ அப்படின்னு வானதி கேட்க, விட்டா என்னடி ஆக போகுதுங்கிறாரு பாண்டி. இது ஒரு விஷயம்னு சொல்லி காலையிலேயே சண்டை போட கடைக்கு வந்திருக்கியா அப்படின்னு பாண்டி கேட்க, இது ஒன்றும் காலையில இல்ல, மணி என்ன ஆகுது தெரியுமா? உனக்கு காலையில இருந்து நான் பல முறை கால் பண்ணினேன், நீ போனே எடுக்கல, வெயிட் பண்ணி பார்த்துட்டு தான் நான் இங்க உன்னை தேடியே வந்தேன் அப்படின்னு வானதி சொல்ல, எனக்கு ஃபோன் பண்றது தவிர உனக்கு வேற வேலையே இல்லையா அப்படின்னு பாண்டி கேட்க, அதானே, உனக்கு உன் வீட்டை பத்தி மட்டும்தான் கவலை, உன் வீட்டில் எல்லாருமே உன்கிட்ட நல்லா பேசுறாங்க, உனக்கு உன் வீடு கம்ஃபர்டபுளா இருக்கு, நான் பேசலைனாலும் உனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஆனா எனக்கு அப்படி இல்லையே, என் வீட்டில் யாரும் என்கிட்ட பேசுறது கூட இல்லை, நான் பேசுறதே உங்ககிட்ட மட்டும்தான், நீயும் பேசலைன்னா எனக்கு எப்படி இருக்கும்? நீ ஏன் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிற அப்படின்னு வானதி ரொம்பவும் சங்கடமும் பரிதாபமா கேட்க, பேச பிடிக்கலங்கிறாரு பாண்டி. அதுதான் ஏன் பிடிக்கல? ஏன் கூட பேச பிடிக்கலன்னா அப்ப யார் கூட பேச பிடிச்சிருக்கு அப்படின்னு சண்டையோட டைரக்ஷனை மாத்துறாங்க வானதி. ரைட்டு, இந்த சண்டை எங்கேயோ போக போகுது அப்படின்னு யோசிக்கிற கண்ணன் ப்ரோ, அண்ணே நான் போய் ஒரு டீயை போட்டுட்டு வந்துடுறேன், நீங்க 2 பேரும் பேசி முடிங்க அப்படின்னு கையில இருக்க ஸ்பேனர் வச்சுட்டு கிடைச்ச கேப்ல எஸ்கேப் ஆயிடுறாரு கண்ணன் ப்ரோ. உனக்கு என்னை பத்தி கவலையே இல்லைல்ல? ஒருத்தி கிறுக்கு மாதிரி ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்காளே, எடுத்து என்னன்னு கேட்போன்னு தோணவே தோணாதா உனக்கு அப்படின்னு வானதி சொல்ல, நீ எதுக்கு கால் பண்றேன்னு எனக்கு தெரியுமேங்கிறாரு பாண்டி. அதான் நான் ஃபோன் எடுக்கல, அப்படியே நான் ஃபோன் எடுத்தாலும் நீ என்ன நார்மலாவா பேச போற? ஏன் ஃபோன் எடுக்கலன்னு சண்டை போடுவ, ஃபோனை எடுத்தா ஏன் லாஸ்ட் ரிங்ல எடுத்தேன்னு சண்டை போடுவ அப்படின்னு பாண்டி கேட்க, நீ பண்ணினதை தானே நான் சொல்றேன், என்னமோ நான் புதுசா எதையோ உருவாக்கி சண்டை போடுற மாதிரி சொல்ற அப்படின்னு வானதி கேட்க, இதோ இப்ப கூட வந்த உடனே சண்டை தானே போடுற அப்படின்னு பாண்டி கேட்க, பின்ன ஃபோன் எடுக்கலன்னா எனக்கு கோபம் வராதா அப்படின்னு வானதி கேட்க, நான் ஃபோன் எடுத்திருந்தாலும் நீ சண்டை போட்டிருப்ப, ஃபோன் எடுக்கலனாலும் சண்டை போட்டிருப்ப, உனக்கு சண்டை போட ஒரு காரணம் வேணும், அவ்வளவுதாங்கிறாரு பாண்டி. ஆமா, நீ என்னைய செல்ஃபிஷ்னு சொன்னா கோபம் வராதாங்கிறாங்க வானதி. 24 மணி நேரமும் நீ உன்னை பத்தியே யோசிச்சுட்டு இருப்ப, அப்ப நீ செல்ஃபிஷ் தானே, உனக்கு யாரை பத்தியும் எந்த கவலையும் கிடையாது, சண்டை போடணும்னு முடிவு பண்ணிட்டா ஒண்ணுமே இல்லாத விஷயத்த கூட பிடிச்சி சண்டை போடுவ அப்படின்னு பாண்டி சொல்ல, ஆமா நான் சண்டை போடுற விஷயம்லாம் உனக்கு ஒண்ணுமே இல்லாத விஷயம்தான் அப்படின்னு வாய்க்கு வாய் சண்டை போட்டுக்கிட்டு வளைச்சு வளைச்சு பேசிட்டு இருக்காங்க வானதி. இதுவே நீ என்னைய சொல்லி திட்டுற விஷயமெல்லாம் பெரிய விஷயம் ஆயிடுதுல. இங்க பாரு, நான் ஒண்ணு உங்க அண்ணன் யாரையோ கல்யாணம் பண்ணி எப்படியோ போகட்டும்லாம் நினைக்கல, உங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆகாம நமக்கு கல்யாணம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்ட, எங்க வீட்லயும் என்னால இருக்க முடியல பாண்டி, அவங்க என்னெல்லாம் பண்றாங்கன்னு நீயும் பாத்துக்கிட்டு தானே இருக்க, தினம் தினம் என்ன டார்ச்சர் பண்றாங்க, எனக்கு அந்த வீட்ல இருந்து எப்படா கிளம்புவோன்னு இருக்கு, அதனாலதான் ரோட்ல உங்க அண்ணனை பார்க்கும்போது என் நிலைமையை எடுத்து சொல்லி அவரை சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன், இதுல என்ன பாண்டி தப்பு இருக்கு அப்படின்னு வானதி சொல்ல, அமைதியா கேட்டு முடிச்சுட்டு, ரொம்ப நியாயவாதி மாதிரிலாம் பேசாத என்ன, அன்னைக்கு மட்டும் நீ அப்படி சொல்லலன்னா அன்னை இப்படி ஒரு மோசமான சம்பந்தத்துக்கு ஓகே சொல்லி இருக்காது, நீ பேசினதுல எவ்வளவு ஹர்ட் ஆயிருந்தா, அவசரமா கொஞ்சம் கூட விசாரிக்காம ஒரு கல்யாணத்தை பண்ணிக்க போயிருக்குங்கிறாரு பாண்டி. பாண்டி, நீ புரிஞ்சுக்காம பேசுற பாண்டி, நான் உன் அண்ணன்கிட்ட அப்படி சொல்லவே இல்லை, கல்யாணம் பண்ணுங்கன்னு தான் சொன்னேன், பொண்ணை பத்தியோ குடும்பத்தை பத்தியோ விசாரிக்காதீங்க, ஏதோ ஒரு பொண்ணு ஏதோ ஒரு குடும்பம்னு கல்யாணம் பண்ணுங்க அப்படின்னெல்லாம் நான் சொல்லவே இல்லை, உங்க அண்ணனுக்கு நான் சொல்றத புரிஞ்சுக்க அறிவில்லாம ஏதோ ஒண்ணு பண்ணுவாரு, அதுக்கு நான் பொறுப்பாக முடியுமா அப்படின்னு வானதி வாய்க்கு வந்ததை வடிகட்டாம பேசிடுறாங்க. பாண்டி பயங்கர கோபமாயிடுறாரு. வண்டிய ஒரு குலுக்கு குலுக்கிட்டு, ஏய் என்னடி என்ன சொன்ன, இப்ப அறிவில்லாம பண்றாரா? யாருக்கு அறிவில்ல? எங்க அண்ணனுக்கு அறிவில்லையா? ஆமாண்டி, நீ இதுவும் பேசுவ, இதுக்கு மேலையும் பேசுவ, அன்னைக்கு நீ சொன்ன ஒரு வார்த்தைக்காக தன்னோட வாழ்க்கையை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம கல்யாணம் வரைக்கும் போன அண்ணன் உனக்கு அறிவில்லாதவர் ஆயிட்டார்ல
வாய் இருக்கு, நீ என்ன வேணா பேசுவியா அப்படின்னு பாண்டி கத்திக்கிட்டு இருக்க. வர்ற கண்ணன் ப்ரோ இந்நேரம் ஏதோ பேசி கொஞ்சம் ஓர்சலா இருக்கும்னு பார்த்தா இப்பதான் பீக்ல இருக்க மாதிரி இருக்கு. ஐயோ, நான் அப்படியே நின்னுடுறாரு. சாரி பாண்டி, ஏதோ ஒரு வேகத்துல தெரியாம வந்துருச்சு அப்படின்னு வானதி சொல்ல, பண்றதெல்லாம் பண்ணிட்டு சாரி மட்டும் சொல்லிடு அப்படின்னு கடுப்போட சொல்றாரு பாண்டி. ஏன் பாண்டி, உனக்கு என் மேல அன்பே இல்ல? எப்ப பாரு உன் அண்ணன், உன் வீடு, இதுதான் உன் யோசனையில இருக்குமா? நான் உனக்காக எவ்வளவு கஷ்டப்படுறேன், எவ்வளவு அடி வாங்குறேன், அதெல்லாம் நினைச்சு உனக்கு ஒரு கவலையும் இல்லவே இல்லையா அப்படின்னு வானதி கேட்க, ஆமாண்டி, எனக்கு கவலையே இல்லதான். உன்னை நானா கஷ்டப்பட சொன்னேன், அது நீயே விரும்பி எடுத்த முடிவு, அதுக்கும் எங்கிட்ட வந்து சண்டை போடுவியான்னு பாண்டி கேட்க, சி, உன்னை தேடி வந்தேன் பாரு, என்ன செருப்பால் அடிச்சுக்கணுங்கிறாங்க வானதி. அடிச்சுக்கோ, யார் வேணாண்ணா அப்படின்னு பாண்டி சொல்ல, ச்சே போடா அப்படின்னு வானதி அங்கிருந்து கோவமா போக, ச்சே அப்படின்னு இவரு வண்டி சீட்டை குத்திக்கிட்டு இருக்காரு. பாத்துனே, என்னென்ன ஆச்சு, என்னண்ணே எப்ப பார்த்தாலும் இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு கண்ணன் ப்ரோ கேட்க, டேய் எனக்கு இந்த லவ் கன்றாவியெல்லாம் செட் ஆகாதுடா, எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு இதை ஏன் செஞ்சேன் அதை ஏன் செஞ்சேன்னு விளக்கம் கொடுத்துக்கிட்டு 24 மணி நேரமும் போன் பேசிக்கிட்டே எல்லாம் என்னால இருக்க முடியாது. முதல்ல இந்த கன்றாவியை நிறுத்தி தொலைக்கணும்டா. சை அப்படின்னு பயங்கர கடுப்போட வேலை செய்ய முடியாம சீட்டை போட்டு தட்டிட்டு நிக்கிறாரு பாண்டி. காலையில நிலா ஆபீஸ்க்கும் பல்லவன் காலேஜுக்கும் கிளம்பி பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டு இருக்க, பின்னாடி குடுகுடுன்னு ஓடி வந்து அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறாரு சோழன். என்னென்ன இந்த பக்கம் வந்துட்டு இருக்க, காலையில ஜாகிங் போறியா என்ன அப்படிங்கிறாரு பல்லவன். டேய் அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, பஸ் ஸ்டாண்ட் தானே போறீங்க, அப்படியே நானும் கூட வர்றேங்கிறாரு சோழன். அதுக்கு வண்டி எடுத்துட்டு போக வேண்டியதானே, என்ன எதுக்கு நடந்து வர்ற அப்படின்னு பல்லவன் கேட்க, சும்மா ஒரு ஃபன்னு தான்டா, உங்களுக்கு கம்பெனியா இருக்கும்ல அதான் அப்படின்னு சோழன் சொல்ல, எப்படி நீ பஸ் ஸ்டாப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் வேலைக்கு தானே போற, கார் எடுத்துட்டு வந்திருக்கலாம் இல்லைன்னு அப்படின்னு பல்லவன் கேட்க, டேய் நான் எதுக்குடா இவ்வளோ சீக்கிரமா வேலைக்கு போறேன், நான் திரும்ப வீட்டுக்கு போய் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு அப்புறம் தான் வேலைக்கே போவேன். இப்போ நம்ம ஆள் காயத்ரி இருக்கால, அவ அங்க வந்து நிப்பான்னு சோழன் சொல்லிட்டு இருக்க, இதுவரையில நார்மலா இருந்த நிலா தப்புன்னு திரும்பி முறைக்கிறாங்க, அதனாலதான் அவசர அவசரமா போறேன் அப்படின்னு சோழன் சொல்ல, கடுப்போட நிலா பல்லவனை பாக்குறாங்க. அவ வீட்டுல இருந்து கிளம்புனதுமே எனக்கு போன் பண்ணிட்டா, நான் கிளம்புறேன் நீங்களும் வந்துடுங்கன்னு சொல்லிட்டா, என்னை பார்க்காம அவளால இருக்க முடியலடா அப்படின்னு சோழன் அள்ளி விட்டுக்கிட்டு இருக்க. நிலா பயங்கர கோவத்தோட பாத்துட்டு இருக்காங்க. ஏங்கன்னு கூப்பிட உம்முங்கிறாங்க, நீங்க என்னங்க பேசாமையே வர்றீங்க அப்படின்னு நிலாவை ஒரு வம்புக்கு இழுக்க, எப்பவும் பேசிட்டே இருக்க நான் என்ன கிறுக்கா அப்படின்னு நிலா செம்ம நோஸ் கட்டு கொடுக்குறாங்க. அண்ணி அண்ணனை மாதிரி கிறுக்கான்னு கேளுங்க, நீ அண்ணன் தானே எப்பவும் லொட லொடன்னு பேசிட்டே இருக்கணும் எடுத்து கொடுக்குறாரு பல்லவன். நிலா ஜாலியா சிரிச்சிட்டு இருக்க, டேய் வாய மூடுன்னு மிரட்டுறாரு சோழன். ஏங்க உங்ககிட்ட தான் 2 வீலர் இருக்குல்ல, அப்புறம் ஏன் பஸ்ல போய் கஷ்டப்படுறீங்க, 2 வீலர்லயே போலாம் இல்லன்னு கேக்குறாரு சோழன். பெரிய வண்டியெல்லாம் வந்தா கொஞ்சம் பயமா இருக்கு, இன்னும் கொஞ்சம் பழகிக்கிட்டு அப்புறம் எடுக்கிறேன் அப்படின்னு நிலா சொல்ல, அதுக்கு வண்டி எடுத்து ஓட்டி பழகணுங்க, சொல்லிக்கிட்டே இருந்தா எப்படி பழகுவீங்க அப்படின்னு சோழன் சொல்ல, அதுக்காக மட்டும் இல்ல, வெயில் வேற ரொம்ப அடிக்குது, இந்த வெயில்ல அவ்வளோ தூரம் வண்டி ஓட்டுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நிலா சொல்ல, அது ஒன்றும் இல்லைங்க, எப்பவுமே கார்லயே டிராவல் பண்ணி உங்களுக்கு பழகிடுச்சு, அதான் அப்படி இருக்கு, பேசாம உங்களுக்கும் ஒரு கார் வாங்கிடலாமான்னு கேக்குறாரு சோழன். எனக்கு தோணும் போது நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னு நிலா சொல்ல, ஓகே ஃபைன் கூட வர்றாரு சோழன். 3 பேரும் அப்படியே நடந்துட்டு வர, அடுத்து என்ன பேசுறதுன்னு யோசிக்கிற சோழன் இந்த பக்கமா வந்து பல்லவனை தோளோடு இழுத்து கட்டி பிடிச்சிக்கிறாரு. அண்ணே கையெடுன, தோலெல்லாம் வலிக்குது அப்படின்னு பல்லவன் சொல்ல, வேணும்டா உனக்குன்னு நிலா சிரிக்கிறாங்க. டேய் ரொம்ப பண்ணாதடா, இப்பதானே கைய போட்டேன், அதுக்குள்ள வலிக்குதா உனக்கு, கொஞ்ச நேரத்துல எடுத்துடுறேன் அப்படின்னு தம்பியோட தோல்ல கைய போட்டு மொத்த வெயிட்டையும் அவர் மேலேயே சாச்சிட்டு நடக்கிறாரு சோழன். பேசாம சேரன் அண்ணனுக்கு உடனே கல்யாணம் பண்ணி வச்சிடுவோமா, சந்தா யாதவ் வெட்ஸ் சேரன், பேர்லயே ஒரு வெரைட்டி இருக்கே, 2 டைப்ல கல்யாணம் பண்ணுவோம், ஒன்னு நார்த் இந்தியன் டைப் கல்யாணம், இன்னொன்னு சவுத் இந்தியன் டைப் கல்யாணம். நார்த் இந்தியன் டைப் கல்யாணத்துல அண்ணன் குதிரை மேல வரும், நாம எல்லாரும் பல்லே பல்லே பல்லேன்னு டான்ஸ் ஆடுவோம், அப்புறம் நம்ம ஊர் ஸ்டைல்ல அப்படியே உட்கார வச்சு தாலி கட்டி ஒரு கல்யாணம், எப்படி அப்படின்னு சோழன் கேட்க, அவங்க இப்பதான் பேசவே ஆரம்பிச்சிருக்காங்க, முதல்ல அவங்க நல்லா பேசி புரிஞ்சுக்கட்டும், அதுக்கப்புறம் கல்யாணத்தை பத்தி யோசிக்கலாங்கிறாங்க நிலா. உடனே கல்யாணம்னு அவசரப்பட வேண்டாம், ஏதோ ஒரு விஷயத்துல இருந்து தப்பிக்க அவசர அவசரமா கல்யாணம் பண்ண முடியாதுல்ல அப்படின்னு நிலா சொல்ல, அண்ணி அவங்க கதையை சொல்றாங்க அப்படின்னு குத்தி காட்டுறாரு பல்லவன். அப்படியே கூட வச்சுக்கேன், நினைச்சாலும் டக்குன்னு அதுல இருந்து வெளியில வர முடியல, அதனாலதான் சொல்றேன், அண்ணன் அந்த பொண்ணு கூட நல்லா பேசி பழகி பார்த்துட்டு
பிடிச்சா மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு நிலா சொல்ல, கேட்டுக்கிட்டியானே அப்படிங்கிற மாதிரி கையை காமிக்கிறாரு பல்லவன். 3 பேரும் அமைதியா வந்துட்டு இருக்க ரொம்ப நாளா காணாம போயிருந்த காயு வந்து பஸ் ஸ்டாப்ல நிக்கிறாங்க. அங்க ஒரு ஆள் மொட்டைத்தலையோட அதே மாதிரி ஒரு ஹெல்மெட்டை வச்சுட்டு நிக்க அவங்கள கிராஸ் பண்ணி வர்ற சோழன், அட என் ஆளு எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல, போரிங்கா எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருந்த காயத்ரி திரும்பி சோழனை பார்த்துட்டு முகம் மலர்ச்சியோட நிக்கிறாங்க. சரி, ஓகே, பை, டேக் கேர், குட் டே அப்படின்னு அவங்க 2 பேரையும் கழட்டி விட்டுட்டு சிரிச்சுக்கிட்டு நிக்கிற காயுமா கிட்ட வர்றாரு சோழன். வந்தவனைய ஸ்டைலா ஹாய்னு அவங்களும் ஹாய்ங்கிறாங்க. வந்து ரொம்ப நேரம் ஆச்சான்னு கேட்க, இல்ல இப்பதான் வந்தேங்கிறாங்க காயு. 2 பேரும் ஜாலியா பேசிட்டு இருக்க நிலா வெறுப்பும் எரிச்சலுமா பார்த்துட்டு இருக்காங்க. நிலா, ரொம்ப நாளா பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, ஏதாவது ஆக்ஷன் எடுங்க, இல்லைன்னா அவங்களுக்கு வழியை விட்டு ஒதுங்கி போங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.